முருகா, வீட்டுல இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபேக்டரியிலே சந்தோஷமா இருக்க நீதான்ப்பா அருள் புரியணும். வக்கீல் சார், அவங்க ஃபேக்டரியை மூடிட்டாங்க. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? உங்க முதலாளி எடுத்து கேஸ் போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? வக்கீல் சார் சொல்ற மாதிரி வழக்கு போட்டு பார்க்க வேண்டியதுதான். ஆமாங்க. அப்ப இல்ல கைய சித்ரா, இந்த பேனை எடுத்துட்டு வா. தொழிலாளிகளை எதிர்த்து வழக்காடினா நம்மால ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த வழக்குல நான் தோத்துட்டேன், அந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. நீங்க சந்தேகமே பட வேண்டாம், நான் ஜெயிச்சு தர்றேன். கிடைக்கிற தீர்ப்புலதான் தொழிலாளிகளோட தலைவிதியே அடங்கியிருக்கு. ஏன் நன்மையில அக்கறை உள்ளவங்க உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியும்? நீ எனக்கு பொட்டு வச்சு விட்டா நிச்சயம் வெற்றி எனக்கே கிடைக்கும். எங்கே அப்படியே செய்றீங்க. என்னது என்னதெல்லாம்? உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவோ அனுகிரகம் பண்ணவோ ஆயிரம் ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு தெய்வம் நீங்க தானே. என்னுடைய நன்மையில் அக்கறை உள்ளவங்க உங்களை தவிர வேற யார் இருக்க முடியும்? எனக்கே வெற்றி கிடைக்கணும். மனப்பூர்வமா வாழ்த்துக்கு. நிச்சயம் தர்மம் ஜெயிக்கும். தீர்ப்பாயிடுச்சு. 20 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு. ஏமா இத முன்னாடியே கொடுத்திருந்தா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். மட்டாதாண்டா புத்தி வரும். எங்களை மட்டுமல்லமா எங்க யூனியன் லீடரையும் ஜெயிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்?
இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றது? ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். எஸ் சார். வருத்தப்படாதம்மா, வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, நான் தோத்ததை பத்தியோ அவங்க ஜெயிச்சதை பத்தியோ நான் வருத்தப்படல. ஆனா என்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குறவங்களே என்ன எப்படி அவமானப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் சகஜம் தானேம்மா. அவமானப்படுத்துறது அவங்களுக்கு சகஜமா இருக்கலாம். ஆனா அவமானப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் யார் மாமா தலைவர்? உங்க பிள்ளை தானே. இனிமே நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்க முடியும்? மனைவிக்கு அவமானம் ஏற்பட்டா அது கடவுளால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? இப்ப என்ன பார்த்தா அவருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். அதுக்காக என் மனநிலை சரியானதுக்கு அப்புறம் நான் வந்து அவரை பார்க்கிறேன். சித்ரா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பல. இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். Oh my God. What shall I do? சித்ரா, ஆரம்பத்திலே நீ என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த அவமானம் வந்திருக்காது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. என் யோசனையை கேட்டா நீ அவங்களுக்கு ஒரு பைசா கூட தர வேண்டியதில்லை. அது எப்படி முடியும்? கோர்ட்லதான் தீர்ப்பு ஆயிடுச்சே. அங்கதான் இந்த ரவியோட சாமர்த்தியமே அடங்கியிருக்கு. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேக்டரி மேல 10 லட்சம் ரூபாய் கடை இருக்கிறதா யாருக்கிட்டயா எழுதி வாங்கிக்குவோம். அப்புறம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. That's a good idea. But எழுதி வாங்குறவன் நம்மளை ஏமாத்திட்டா? சித்ரா, பணத்தை வாங்கிட்டு தானே நீ கையெழுத்தே போட போற. ரவி, இந்த திட்டம் சரியா தவறான்னு யோசிச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில கூட நான் இல்லை. இப்ப என்னுடைய ஒரே குறிக்கோள், எப்படியாவது நான் தோத்து போகலங்கிறத நிரூபிச்சாகணும். இந்தாங்க டாக்குமெண்ட். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துங்க. பரவாயில்லைங்க, பிசினஸ்ல நீங்க ரொம்ப கரெக்டா இருப்பீங்கன்னு ரவி சொல்லியிருக்க. அச்சாமா, நம்ம வரேன். ரவி, இந்த பணத்தை பாதுகாப்பான இடத்துல வைக்கணுமே. சித்ரா, நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிமே இது எனக்கு தான் சொல்லு. சித்ரா, ஏன் அதிர்ச்சியா இருக்கா? என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் நீ சொன்னியே, அப்போ எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். என்ன வேலையை விட்டு போன்னு சொன்னியே, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பணம் மட்டும் இல்ல, நீயும் தான் எனக்கு சொல்லணும். உனக்கு வேண்டியது பணம் தானே. அந்த பெட்டியில இருக்கிறத எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடு. இல்லடா. என்னம்மா? நீ வழக்குல ஜெயிச்சுட்டு ஆனா வாழ்க்கையில தோத்துட்டு. ஆமாண்டா, இவங்க எல்லாரையும் வாழ வச்சேன். ஆனா உன் மனைவிய சந்தோஷமா வாழ வைக்க வேண்டிய கடமையில இருந்து தவறிட்டேன். கோர்ட் வாசல்ல எல்லாரும் சித்ராவை கேலியா பேசிட்டாங்க. அவ மனசு வேதனைப்பட்டு போயிட்டா. முதல்ல அவளை அழைச்சுக்கிட்டு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள வா. சித்ராவுக்கு ஆபத்து. அவன் அப்படி செய்வான்னு கணவன் கூட நினைக்கலையம்மா. தகவல் கிடைச்சதும் இவங்களும் போலீஸோட போயிருக்காங்க.
நாங்க நிலநாட்டுறதை நம்ம கையில எடுத்துக்க கூடாது. வழி விடுங்க மிஸ்டர் ரவி, யுவர் அண்டர் அரெஸ்ட். அழைச்சிட்டு பாத்தியா சித்ரா, தொழிலாளிகளுக்கு ஆபத்துனா சில முதலாளிங்க கண்டு காணாம இருக்கலாம். ஆனா முதலாளிக்கு ஆபத்துனா எங்க தொழிலாளிங்க உயிரை கூட பணைய வச்சு காப்பாத்துவாங்க. அதை இப்போவாது புரிஞ்சுக்க. ஆமாம் சித்ரா, பொதுவா தொழிலாளி முதலாளினாலே ஒருத்தர் விரோதமா நினைக்கிறாங்க. அது தப்பு. கணவன் மனைவி எப்படியோ அப்படித்தான் தொழிலாளியும் முதலாளியும் இணைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல சித்ரா, கணவன் மனைவி யார் பிரிஞ்சாலும் குடும்பம் பாதிக்கப்படும். முதலாளி தொழிலாளி இதுல யார் பிரிஞ்சாலும் இந்த நாட்டு முன்னேற்றமே பாதிக்கப்படும். கரெக்ட். இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டத்தான் கடவுள் உங்க 2 பேரும் இணைச்சு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய கொஞ்சவோ அணைக்கவோ எப்படி உங்க 2 பேருக்கும் உரிமை இருக்கோ, அதே மாதிரி தொழிலாளி முதலாளி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுபட்டு சம்பாதிக்கிற லாபத்துல 2 பேருக்குமே பங்கு உண்டு. இத மனசுல வச்சுக்கிட்டு கருத்து வேறுபாடு இல்லாம நீங்க 2 பேரும் இனிமே சந்தோஷமா வாழணும். என் தவற நான் உணர்ந்துட்டேன் மாமா. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தாமா எங்களை மன்னிக்கணும். எங்க சந்தோஷத்தை விட உங்க 2 பேரும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். நோ நோ, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். இனிமே நம்ம ஃபேக்டரியில நீங்க எல்லாரும் தான் முதலாளிகள், நாங்க தான் தொழிலாளிகள்.